நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, அப்படி என்ன பரிசு? அடடா, கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்ருதி. எதுக்கு இப்படி அவசரப்படுற? காட்டுங்களே அத்தை. இரு கண்ணை திறந்துறாத. அத்தை, இப்ப நான் கண்ணை திறக்க போறேன். இப்ப திறந்து பாரு. இது என்னோட கல்யாண Dress ஸ்ருதி. உனக்கு தெரியுமா, உன் அம்மாவும் நானும் அலமாரிய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் இது கிடைச்சது. அப்போ உன் அம்மா கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, எல்லாருக்கும் இதை காட்டிட்டு திரும்ப அலமாரியில வச்சிருன்னு சொன்னீங்க, அப்படித்தானே? நீ ஒருத்தி. நான் என்ன சொன்னேன்னா, ஸ்ருதி கல்யாண நேரத்துல இந்த Dress-அ போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இவள பாத்தீங்களா? இத பார்த்ததும் இவளால எதுவுமே பேச முடியல. இந்த அத்தாவ மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அத்தை, நடக்க போறது அக்காவோட கல்யாணம்ல, அப்புறம் எப்படி நான் இந்த கல்யாண Dress? அட கிருஷ்ணா, உன் அக்காவுக்கு தான் ஏற்கனவே Dress எல்லாம் தயார் பண்ணியாச்சுல. அதனால இந்த Dress உனக்கு தான். இத போட்டுக்கிட்டா நீ பார்க்க தேவதை மாதிரி இருப்ப. பாரு பாரு. அடடா, எவ்வளவு அழகா இருக்கு பாரு ஸ்ருதி. ஆனா அத்தை, இந்த Dress உங்க அளவுக்கு இல்ல. இது உங்களுக்காக தைச்ச Dress. ஆமா, இப்ப அப்படி இருந்தா என்னவா? இத பாரு ஸ்ருதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் வயசுல நான் உன்ன மாதிரி தான் ஒல்லியா இருப்பேன். போட்டுக்க போட்டுக்க, நான் உண்மைய சொல்றேன் ஸ்ருதி, அப்படியே உனக்கு ஃபிட்டா இருக்கும். போட்டுதான் பாரு. இல்ல ஆனா அத்தை, இந்த கல்யாண Dress நான் எப்படி போட்டுக்க முடியும்? கிருஷ்ணர் என்ன நினைப்பாருன்னு சொல்லுங்க. என கிருஷ்ணனா? ஓ, கிருஷ்ணனா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு தமிழ் பேச தெரியலனாலும் தமிழ் தெரிஞ்ச மாதிரி லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஐயோ அத்தை, நான் இவ்வளவு நேரம் கிருஷ்ண பத்தி பேசல, உங்களோட கிருஷ்ணரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பகவான் கிருஷ்ணரை சொன்னியா? என்ன விஷயம் அத்தை? நீங்க இந்த கிருஷ்ண பயங்கரமா பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க, பேசுறேன். ஆமா அத்தை, வேணும்னா இப்பவே பேசிடலாம். ஒரு பக்கம் அஜயும் அக்காவும், இன்னொரு பக்கம் கிருஷ்ணும் நீங்களும். அது வந்து இந்த கல்யாண Dress-உம் ரெடியா இருக்குல்ல, இத நீங்களே போட்டுட்டு போயிடுங்க. உனக்கு என்ன பண்ற பாரு. எங்க ஓடுற? நில்லடி. அடுத்த தடவை டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என் கூட இருப்பீங்கல்ல? கண்டிப்பா ராணியம்மா. உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு இன்னைக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா உனக்கு தான் தெரியும்ல. நல்ல வேலை, இப்பதான் ஞாபகம் வந்தது. இங்க வராங்கல்ல அந்த மதுபாலாவோட அசிஸ்டன்ட், அவர் ஏதோ வித்தியாசமான டான்ஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அவரு ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த டான்ஸ்ல ஜம்ப் கூட இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு என்னால எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? அவர்கிட்ட நான் அதை சொன்ன ரொம்ப வித்தியாசமா பாப்பாருல்ல. அட, இது என்ன ராணியம்மா, உன்னால ஏன் அந்த ஸ்டெப் எல்லாம் பண்ண முடியாது? என்ன நீங்க கிண்டல் பண்றீங்க தானே? இதோ ஜம்ப் பண்ணியாச்சு. எனக்கு உன்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொன்னா உன்னை நான் ஆட வச்சிருவேன். நல்ல வேலை, இங்க யாருமே இல்ல. எல்லாரும் முன்னாடி பண்ணிருந்தா என்ன இருக்கும்? என்ன, யார் இருந்தா எனக்கு என்ன? நீ என் பொண்டாட்டி தானே? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இதே மாதிரியே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். கொஞ்ச நேரம் இருக்க சொன்னா இருப்ப ராணியம்மா. ஆனா இப்படி நிரந்தரமா இருக்க சொன்னா எப்படி? நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும்ல. சரி, கீழே இறக்கி விடுங்க.
அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசா வெள்ளியில ஒரு தட்டு வாங்கி கொடுத்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தான் தெரியுமே அந்த பொண்ணு எப்பவும் பூஜை விரதம்னு இருக்கும். அதுக்கு இந்த தட்டு யூஸா இருக்கும் இல்லையா? ஆமாங்க அண்ணி. அப்புறமா பாட்டி அம்மாவுக்கு அடடா நான் சொல்லவே மறந்து போயிட்டேனே. என்னன்னு சொல்றது, அந்த பாட்டியம்மா இருக்காங்கல்ல, நேத்து டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து ஒரே பேச்சு தான். அவங்க என்னை விட நல்லா ஆடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, நீங்களும் அவங்கள விட குறைஞ்சவங்க இல்ல. உங்களுக்கு தெரியுமாமா, அத்தைக்கும் பாட்டிக்கும் நடுவுல ஜுகல்பந்தி நடக்க போகுது. அப்படியா? ஆமா, வேலையே இல்ல. என்ன நடன போட்டி நடக்க போகுது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நினைச்சு நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நிச்சயமா சொல்றேன், அவங்களால என்ன தோக்கடிக்கவே முடியாது. ஆமா, அதெல்லாம் சரிங்க அண்ணி. முதல்ல அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசிங்க. ஆ, இத நான் யோசிக்கலையே. இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன வாங்கணுங்கிறது மறந்து போயிடும்ல. அட, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் புடவைன்னா ரொம்ப பிடிக்கும். அதையே வாங்கி கொடுத்துடலாம். சரிங்க அண்ணி. ஆ. அடுத்து இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க? அஸ்வின் தம்பி. அந்த அஸ்வின்க்கு எல்லாம் பரிசு வாங்கணும்னு என்ன அவசியம்? அடக்கடவுளே கிருஷ்ணா, என்ன அவசியம்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏண்டி கிழவி, அந்த பையன் தானே அந்த வீட்டுல மூத்த பையன். அவருக்கு பரிசு கொடுக்கலன்னா எப்படி? ஆமா, உனக்கு தான் அந்த பையனை பத்தி நல்லா தெரியும்ல. அவருக்கு என்ன பரிசு வாங்கி கொடுக்கலான்னு நீ ஏன் சொல்லிடு. நான் சொல்லணுமா? ஆபீஸ்ல தீ பிடிச்சுன்னு அணைக்கிறதுக்கு குட்டி சிலிண்டர் இருக்கும்ல, அத வாங்கிட்டாங்க. அடக்கடவுளே. அவருக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் எரிக்கும் போது பிஷ் பிஷ்னு செஞ்சு எல்லாத்தையும் நம்ம அணைச்சிடலாம். அதுதான் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடக்கடவுளே, நான் என்ன செய்வேன் நான் பாத்தியா? சொல்றது உண்மைதான். எல்லாரும் எப்படி மூச்சு விட்டு வாழ்வாங்களோ அவரே கோவப்பட்டு வாழ்றாரு. போதும், நிறுத்த ஸ்ருதி. போதும் நிறுத்து ஸ்ருதி. நாம எல்லாரும் இத கேட்டு பொறுத்துக்கலாம். ஆனா அவ புகுந்த வீட்டு சொந்தத்தை பேசினா எப்படி பொறுத்துக்குவா? உண்மைதானே பிரியா? இனிமே உனக்கு அந்த வீட்டு வருவதா முக்கியம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு சாதகமா தானே பேசணும். இல்ல, என்னோட அக்கா எப்பவும் எனக்கு அக்காவா தான் இருப்பாங்க. சரிதான், ஆரம்பிச்சிட்டியடி. உன்னோட அக்கா தான் நாங்க ஒத்துக்கிறோம். இவன் இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாக போறது உண்மைதானே? அந்த வீட்டுக்கு மருமகளாக போறா. இனிமே நாம எல்லாரும் தனியா தான் இருக்கணும்ல. நான் சொல்றது உண்மைதானே பிரியா? நீங்க இருக்கீங்களே அத்தை, அக்காவையும் அழ வச்சுட்டு நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேகே, ஆர் யூ ஷியோர் இன்னைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இல்லையா? எஸ் ப்ரோ, ஐ எம் ஷியோர். யூ டோன்ட் வரி. சாக்லேட் இருக்கு, வேணா சாப்பிட்றியா? மூட லிஃப்ட் பண்ண ப்ரூவ் ஆன பொருள் இதுதான். இல்ல வேணாம். எப்படியாவது நான் பிரியாவை மீட் பண்ணி ஆகணும். ஓகே. ராத்திரி 12 மணிக்கா? ரொமான்டிக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அக்காவை இருக்க மாட்டீங்களா? மனசை வருத்தப்பட வைக்கிற விஷயத்த பத்தி நம்ம யோசிக்காம இருக்கிறதே நல்லது. எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறத பத்தி யோசிக்காதீங்க. நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம யோசிக்கலாம். சரிக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் அஜயோட சேர்ந்து சந்தோஷமா எப்படி வாழணுங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாமே. அதுக்குள்ள பாரு, கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அஜய மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அட ஆமா கேகே. சரி இரு. ஐ மீன்
நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இது என்ன ரூல்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் மீட் பண்ணக்கூடாது? இல்ல, நான் மீட் பண்ணியே ஆகணும். அட அப்படின்னா போய் மீட் பண்ணு. ஆனா அது வந்து அத்தை வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம பாட்டி என்ன சொன்னாங்க? அதுதான் ஃபைனல்னு சொன்னாங்க. இப்ப நான் அவங்கள மீறி எப்படி போறது சொல்லு? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அத்தை பாட்டி You keep it? 12 மணி ஆனதும் நீங்க அவர் முகத்தை பாப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அவருக்கு நியூ இயர்க்கு விஷலாம் பண்ண மாட்டீங்களா? அவர் குரலை கேட்க மாட்டீங்களா? என்னக்கா நீங்க? அவங்க பார்க்க வேறன்னு சொன்னாங்க, பேச வேறன்னு சொல்லலையே. அவங்களுக்கு போன் பண்ணு. அதுவும் 12 o'clock. எஸ், யூஆர் அப்சல்யூட்லி ரைட் பிரதர். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ண போறேன். ஆனா அந்த நேரத்துக்கு ஏன் பண்ணணும்? இப்பவே கால் பண்றேனே. ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு அவங்க நிம்மதியா தூங்கலாம்ல, அதனால தான். ஓகே ஓகே. லவ் கால்ஸ், லவ் கால்ஸ். அடடா, இதோ வந்துட்டேன். என்ன அவசரம்? ஹலோ, யாருங்க அங்க பேசுறது? போன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது வந்து அத்தை எடுத்துட்டாங்க. சோ வாட் அஜய்? இன்னொரு பாட்டி கால் பண்ணு. ஹலோ ஹலோ அஜய் டியூட், உன் ப்ராப்ளம் என்ன? கேக்கங்க பாரு, அத்தை ஃபோன் எடுத்திருந்தா நான் நிச்சயமா பேசியிருப்பேன். ஆனா இப்போ ஃபோன் எடுத்தது பிரியாவுடைய அம்மா. கால் பண்ணு, முதல்ல பேசு. கம் ஆன். எஸ் 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 கம் ஆன். கிருஷ்ணா, இந்த வீட்ல 2 வயசு பொண்ணுங்க இருக்காங்க. ஹலோ, யாரு பாது? பேசி தொலைங்க. ஹலோ அத்தை, நான் அஸ்வின் பேசுறேன். கொஞ்சம் பிரியா கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? அஸ்வின் தம்பி, நீங்களா? இதுல என்ன இருக்கு? இப்பவே நான் பிரியாவை கூப்பிடுறேன். பிரியா, உனக்கு போன் வந்திருக்கு, சீக்கிரம் வா. இப்ப வந்துருவா. யாரத்த போன்ல? அஜயோட அண்ணன் அஸ்வின் தான் போன் பண்ணியிருக்காரு. இதுக்கு போய் இவ்ளோ கஷ்டம்? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹலோ பிரியா, அது அண்ணா இல்ல, நான் தான் பேசுறேன். பிரியா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வந்து எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க என் பக்கத்துல தான் இருப்பீங்க. ஆனா என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி நைட்டு 12 மணிக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன். ஆனா பிரியா, பிரியா, நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? அக்கா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பேசவே தெரியல. நீங்க உங்க அக்கா கிட்ட நான் எதுவுமே சொல்லலையே. அஜய், நீங்களா? அது வந்து என்னன்னா, ஸ்ருதி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தானே இருக்கா. எங்க பாருங்க அஜய், அக்கா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அதனால நீங்க என் செல்போனுக்கு கால் பண்ணுங்க. அக்கா ஏதோ வருத்தமா இருக்காங்க. சரி, நான் உங்க செல்போனுக்கு நான் உடனே கால் பண்றேன். சரியா? சரி. ஸ்ருதியா? அஜய், யாருக்கு ஜலதோஷம்? ஸ்ருதிகா? ஜலதோஷம் இல்ல, கொஞ்சம் விடுறீங்களா? கேக்கே ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்.
ஓ ஓகே. ஸ்ருதி அவங்க செல்போனுக்கு கால் பண்ண சொன்னாங்க. பிரியா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ஸ்ருதியோட செல்போனுக்கா? கூட அஜய், என்கிட்ட கூட, நான் கால் பண்றேன். நீ திடீர்னு பயந்துருவ. இல்ல நான் நர்வஸா இல்ல. டோன்ட் வரி, என்னால புரிஞ்சுக்க முடியும். ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். அக்கா. ஹலோ மாமா. நோ நான் தான் கிரிஷ் பேசுறேன். கேகே. சொல்லுங்க கிரிஷ். இதோ அக்கா கிட்ட போனை கொடுக்குறேன். இல்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியா கிட்ட போனை கொடுத்தேனா நல்லா இருக்கும். உன்கிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க கிரிஷ். அது வந்து ஸ்ருதி, அது என்னன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கிரிஷ். சரி, அது வந்து ஸ்ருதி, இன்னைக்கும் டான்ஸ் பிராக்டிஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? உங்களுக்கும் அப்படியே தான் தோணுதா? இன்னும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிருந்தோம்னா அந்த மதுபால சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு ஒழுங்கா வரவே இல்லல. நீங்க நேரா நின்னு என்ன மட்டும். ஸ்ருதி, அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது ரவுண்ட் ஸ்டெப்ஸ். ஆமா அதேதான். ஏனே தெரியல, என்னால அதை பண்ண முடியல. ஐ மீன், எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஐயோ என்ன கிருஷ், நீங்க அந்த ஸ்டெப்ல நீங்க மூவ்மெண்டே பண்ண வேண்டாமே. நீங்க நேரா நின்னு என்ன மட்டும் சுத்தி விட்டா போதும். அஜயும் பிரியாவும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறதுக்காக தானே அவனை உன் செல்போன் கால் பண்ண சொன்ன. நீ கேக்கே கூட பேசுறதுக்காக ஒன்னும் அவன் கால் பண்ணல. இங்க பாருங்க, நான் தேவையில்லாம ஒண்ணு அவர்கிட்ட பேசல. நாங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியே நான் கிருஷ் கிட்ட பேசினாலும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட தம்பி பிரியா கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க மட்டும் அவரை பேச விடுறீங்களா? நீங்க தானே இப்ப போன்ல பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, நீ பிரியா கிட்ட போனை கொடு. நீங்க அஜய் மாமா கிட்ட போனை கொடுங்க. இந்த அப்புறம் ராணியம்மா, இன்னைக்கு பிராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் பேசுறேன் பிரியா. ஐ எம் சோ சாரி. கேகேவும் அஸ்வின் அண்ணாவும். இல்ல அஜய், நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? பிரியா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். இல்ல, ஏதோ ஒன்று இருக்கு. நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. ப்ளீஸ், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்ன? உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அது வந்து என்னன்னா, இல்ல ஒண்ணும் ஆகல மாமா. அத்தையும் அம்மாவும் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா. அதான் அக்கா கவலை ஆயிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு பக்கம் கல்யாணத்தால சந்தோஷம் வந்தாலும் இன்னொரு பக்கம் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்ல. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் போனை வச்சிடுறேன். சரி. ராணியம்மா, ராணியம்மா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யற? நீ கொஞ்சமாவது கவனமா இருக்கணுமா வேண்டாமா? ஒருவேளை இது உன் மேல விழுந்து இருந்ததுன்னா? நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், நான் இதை கவனிக்கவே இல்லை. நல்லவேளை காப்பாத்திட்டீங்க. ஒருவேளை நீங்க மட்டும் நீ வாயை மூடு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் நிலைமை?
நான் ரொம்ப பொறுப்பு இல்லாதவளாயிட்டேன். இப்பெல்லாம் என்னோட கவனம் இங்க இருக்கவே மாட்டேங்குது. நீ ரொம்ப அஜாக்கிரதையா இருக்க. என்ன நடக்குதுன்னு தெரியலனா அப்படி. எனக்கு வேண்டியது இதான ராணியம்மா. நீ எப்பவும் அஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்பதானே நான் உண்மையா ஏதாவது பண்ணும்போது எந்த சந்தேகமும் வராது.